அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எல்சிசிபி டிவி. மேலும் பல வீடியோக்களுக்கு எல்சிசிபி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த இரவு பாட்காஸ்டுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். கேட்டு மகிழுங்கள். பாட்காஸ்ட் தலைப்பு: இல்லாத ஒரு நிமிடம். அர்ஜுன் அந்த இயந்திரத்தை உருவாக்கியது ஒரே ஒரு தருணத்தை மாற்றுவதற்காக. உலகம் அவரை ஒரு மேதை விஞ்ஞானி என்று அழைத்தது. ஆனால் அவர் தன்னை ஒரு பயந்த மனிதன் என்று நினைத்தார். 3 வருடங்களுக்கு முன் அவரது தங்கை மீரா ஒரு ரயில் விபத்தில் உயிரிழந்தாள். அவள் செய்த ஒரு மிஸ்ட் கால் இன்னும் அவரது போனில் இருந்தது, ஆறாத காயம் போல். அந்த அழைப்பை அவர் எடுத்திருந்தால் அவள் அந்த ரயிலில் ஏறியிருக்க மாட்டாள். அதனால் அவர் இயற்பியலின் எல்லைகளை உடைத்தார். 2:17 அதிகாலை. இயந்திரம் நீல ஒளியில் உயிர் பெற்றது. தேதி அமைக்கப்பட்டது ஜூலை 14, மாலை 6:02. விபத்துக்கு முன் சில வினாடிகள். உலகம் சுருண்டது. அர்ஜுன் கூட்டம் நிறைந்த பிளாட்ஃபார்மில் விழுந்தார். யாருக்கும் வரப்போகும் விபத்து தெரியாது. மேடையின் ஓரத்தில் ஹெட்போன் அணிந்து சிரித்துக் கொண்டிருந்த மீராவை அவர் கண்டார். உயிருடன். அவரது இதயம் நடுங்கியது. மீரா என்று ஓடினார். அவள் திரும்பி பார்த்தாள். அண்ணா, நீங்க இங்கே எப்படி? நேரமில்லை. ரயில் பிரேக் வேலை செய்யாது. உடனே பின்னால் வா. அவள் குழப்பத்துடன் பின்னால் நகர்ந்தாள். சில நொடிகளில் ரயில் சத்தமாக நுழைந்து திடீரென நின்றது. யாரும் காயமடையவில்லை. அர்ஜுன் ஆழமாக மூச்சு விட்டார். வரலாறு மாறிவிட்டது. அவ்வுலகம் துடித்தது. ஒலி கிழிந்தது. மக்கள் அசைவின்றி நின்றனர். வானம் கண்ணாடி போல் பிளந்தது. அவரது கடிகாரம் சிவப்பாக மின்னியது. பாராடாக்ஸ் டிடெக்டட். புதிய நினைவுகள் அவரது மனதில் வெள்ளம் போல் புகுந்தன. மருத்துவமனைகள், வெள்ளப்பெருக்கு, அலறல்கள், செய்தி ஒளிபரப்பு. டாக்டர் மீரா ராவ் தாமதமான எச்சரிக்கை காரணமாக 12,000 பேர் உயிரிழப்பு. அர்ஜுன் தடுமாறினார். மூல காலவரிசையில் இந்த விபத்துக்குப் பிறகு மீரா பேரழிவு மேலாண்மை விஞ்ஞானியாக மாறி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருந்தாள். அந்த துயரம் இல்லாமல் அவள் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை. ஒரு உயிரை காப்பாற்றி ஆயிரங்களை இழந்திருந்தார். இயந்திரத்தில் இன்னும் ஒரு பயணம் மட்டுமே. அவரது கைகள் நடுங்கின. உங்களுக்கு என்ன ஆகுது என்று மீரா கேட்டாள். அவர் அவளை பார்த்தார், சிரித்துக் கொண்டிருந்த, உயிருடன் இருந்த தங்கையை. காலம் கொடூரத்தை தண்டிக்காது. அது பாசத்தை தான் சோதிக்கும். நான் ஒரு வழிப்போக்கன்தான் என்று மெதுவாக சொன்னார். அவர் திரும்பிச் செல்லும் பொத்தானை அழுத்தினார். 2:17 அதிகாலை. ஆய்வகம் மீண்டும் அமைந்தது. உலகம் அமைதியாக இருந்தது. அவரது போன் ஒலித்தது. ஒரு மிஸ்ட் கால். மீரா, ஜூலை 14, மாலை 6:01. அவர் அதை நீண்ட நேரம் பார்த்தார். பின்னர் மெதுவாக போனை கீழே வைத்தார். சில தருணங்கள் மாற்றப்படுவதற்காக இல்லை. அவை உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கத்தான். இயந்திரம் என்றும் அமைதியானது. இல்லாத ஒரு நிமிடம் மட்டும் வரலாற்றை காப்பாற்ற தனது மகிழ்ச்சியை மறந்து ஒரே மனிதனின் நினைவில் மட்டும் வாழ்ந்தது.